ஹலோ கைஸ், ஐம் பேக். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் ஹோஸ்டிங்கரோட ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய அடிஷனலாக ஹெல்ப் பண்ணுறேன். அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து XXL வெப் ஹோஸ்டிங் சேல்ஸ் கொடுத்துக்கிறாங்க. கெட் ஃப்ரீ டொமைன் அண்டு லைஃப் டைம் SSL வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க வித் 4 இயர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு. இதில் நான் கொடுக்குற ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கரெக்டான சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் பை பண்ணலாம். ஒரு ஹோஸ்டிங், நல்ல ஹோஸ்டிங், அதுவும் மேனேஜ்டு ஹோஸ்டிங்காக வந்து சூஸ் பண்ணிங்கன்னா SSD ஸ்டோரேஜில், அதுவும் இந்தியா சர்வரில் அவைலபிள் இருக்குது. நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும். இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் அதாவது உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஃப்ரெஷ்ஷாக சைட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் வந்து ஓகே, இந்த கரெக்டான டைம். அதே சேம் டைம்ஸ் நீங்க பிளாகர்லேருந்து மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலுமே இது கரெக்டான சுச்சுவேஷன்ஸ். இதுல அடிஷனலாக நான் என்ன ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதாவது நான் நியூஸ் பேப்பர் தீம்ஸ் பிரீமியம் கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா தெரியும், நான் 2 லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். ஏற்கனவே இன்னும் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணேன். அதாவது ஒரிஜினல் தீம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தீம் ஃபாரஸ்ட்ல பார்த்தா தெரியும். தீம் ஃபாரஸ்ட் அஃபிஷியல் வெப்சைட்ல பை பண்ணி தான் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் கமிஷன்ஸ் வருது இல்லை. ஸோ அப்போ நாம ஏதாவது ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும். இது மட்டும் இல்லாமல் ஜெனரிக் ப்ளஸ் தீம்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜெனரிக் ப்ளஸ் தீம்ஸை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வித் லைசன்ஸ் கீயோட கொடுத்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் 1 இயர் அப்டேட் கிடையாது. லைஃப் டைம் அப்டேட்டு $249 பார்த்தீங்கன்னா தெரியும். லைஃப் டைம் அப்டேட்டோட உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பேன். அது ஸோ மேபி உங்கள்கிட்ட நல்ல தீம்ஸ் இருந்தது அப்படின்னா கூட என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம ஏதாவது ஒரு ரீஃபண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு $500 ரீஃபண்ட் என்னோட டெலிகிராம் குரூப்ல கூட நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எப்படி இருந்தாலும் மந்த்லி 30 to 40 சேல் என்னோட அஃபிலியேட் லிங்க்ல ஆகும். எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என்னோட லிங்க், இந்த பர்டிகுலர் லிங்க்ல போனீங்கன்னா தெரியும். இந்த வீடியோ கீழே கூட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி புதுசா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி VPN யூஸ் பண்ணாம ஹோஸ்டிங் பை பண்ணீங்கன்னா டெஃபினட்டா எனக்கு கொஞ்சம் கமிஷன்ஸ் வரும். ஸோ அதனால நான் ஏதாவது ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல உங்களுக்கு ஜெனரல் பிளஸ் தீம்ஸா இருந்தாலும் சரி, அதே சேம் டைம்ஸ் நியூஸ் பேப்பர் தீம்ஸ் இல்லை $500 ரீஃபண்ட் ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இது பண்றேன். லாஸ்டா வந்து எவ்ரி மந்த் ஒரு ஹோஸ்டிங் கிவ்வே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதை கண்டினியூவா மெயின்டைன் பண்ண முடியலங்கிறதால இந்த 500 600 வந்து இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏற்கனவே நான் வந்து நிறைய உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாலும் பட் இது ஒரு கரெக்டான டைம். இந்த கரெக்டான டைம்ல நீங்க 48 மந்த் பிளான் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, நார்மலா 1 இயர் பிளான் பர்ச்சேஸ் பண்ணாலுமே SSD ஸ்டோரேஜோட சொல்றேன் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். அதுவும் நம்ம 30 days மணி பேக் கேரண்டியோட கொடுக்குறாங்க. இது என்னோட ஜஸ்ட் ஒரு சஜெக்ஷன் தான். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, இது ரிலேட்டடா டவுட் இருக்கு, பேசலாம் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் எனக்கு மெயில் பண்ணுங்க. டெஃபினட்டா வாட்ஸ்அப் நம்பர் தரேன், பேசுறேன். ஐ திங்க் ஏதாவது ஒரு சஜெக்ஷன் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு எவ்வளவு போஸ்ட் இருக்கு. இப்போ வந்து மேபி நார்மலா ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனா பிளாக்ல இருந்து மூவ் பண்றவங்களுக்கு ஒரு சில பிளான்ல செலக்ட் பண்ணி எடுக்கணும். அதை பத்தி ஹெல்ப் பண்றேன். எனிவேஸ் இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் வந்து ரெகுலரா வீடியோ அப்டேட் பண்ணலனாலுமே பாத்தீங்கன்னா ரெகுலரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். ஓகேவா? ஸோ நான் வீடியோ அப்டேட் பண்ணல அப்படின்னாலே பேக் எண்ட்ல ஏதோ சீரியஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு வெப்சைட்ல அப்படின்னு தான். ஸோ நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ மட்டும் வாட்ச் பண்ணிட்டு இல்லாம பேக் எண்ட்ல நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஒரு இப்போ வந்து இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஒரு சஜெக்ஷன் சொல்றேன். நிறைய பேர் வந்து வெப்சைட் ரெடி பண்ணாலும் அயர்னிங்ஸ் வரல, டிராபிக்ஸ் வரல, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப உள்ள அல்கோரிதம் எல்லாமே சேஞ்ச். என்ன சேஞ்ச் அப்படின்னு கேட்டா, உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு SEO பிளகின் வச்சு நம்ம பண்ணாலோ, நல்ல வெப்சைட் ரெடி பண்ணாலோ, நிறைய கண்டென்ட் எழுதினாலோ நம்ம வெப்சைட் ரேங்க் ஆகிறதுக்கு கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25% தான் வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் ஆகும். பட் ஆனா 75% வந்து பாத்தீங்கன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு கண்டென்ட் வித் இன்டென்ட் சொல்லுவாங்க. அதாவது அந்த கண்டென்ட்ல எப்படி ரியாக்ட் பண்றாங்க, வர யூசர் அவங்க எவ்வளவு லைக் பண்றாங்க, ஷேர் பண்றாங்க, கமெண்ட் பண்றாங்க, அதை பொறுத்து தான் ஒரு ஆர்டிகல் ரேங்க் ஆகுறது, இண்டெக்ஸ் ஆகுறது எல்லாத்தையுமே இன்க்ளூடிங். ஓகேவா? அதுல எப்பயுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்தது நான் சொன்ன மாதிரி ஹோஸ்டிங் வாங்குற ஐடியா இருந்தால் அது ஒரு கரெக்டான டைம். என்னோட வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஆஃபர் லிங்க்ஸ் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா எனக்கு கொஞ்சம் கமிஷன்ஸ் ஆட் ஆகும். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஜெனரல் பிளஸ் தீம்ஸா இருந்தாலும் அல்ல நியூஸ் பேப்பர் தீம்ஸ் வித் லைசன்ஸா இருக்கும். அது இல்லைன்னா உங்களுக்கு ஒரு $600 ரீஃபண்ட் பண்ணாலும் பண்ணுவேன். உங்களுக்குமே இப்போ கரண்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்குது. எனிவேஸ் இந்த ஒரு வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.